ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிருத்திஸ் ட்ராவல். நம்ம இன்னைக்கு வேலூர் டு பாண்டிச்சேரி தாங்க போகிறோம். எப்பப்பா கோயில் போய் போர் வச்சிச்சு, அதெல்லாம் 2 நாள் ட்ரிப்பாக நம்ம பாண்டிச்சேரி போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் கிருத்திஸ் ட்ராவல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க ஹாலிடேவாக ஃபேமிலி ட்ரிப்பாக போகிறோம். ஆமாம், ஒரு மணி அளவில் இங்கேருந்து வேலூர் டு கிளம்பிட்டோம். என்னடா சொல்கிறேன், ஆமாம், அப்போ தான் பேரடைஸ் பீச்சுக்கு போகிறதுக்கு அங்கே ஓப்பனிங் 6 சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் சீக்கிரமாக 1 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களாம் கிளம்பிட்டு போகிறதுக்கு எப்படி போக போகிறோம் அப்படின்னா, ஆரணி, செஞ்சி, திண்டிவனம் போயிட்டு இது போகிறோம், பாண்டிச்சேரி போகிறோம். வாங்க, இது பாருங்கள், 175 கிலோமீட்டர் காட்டிக்குது. ஒரு 4 மணி நேரம் அப்படின்னா ஒரு 5 மணிக்கு 5:30 மணிக்கு நம்ம பாண்டிச்சேரி போயிடலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பில் போயாச்சு. ஒரு 3 பெரியவங்க 3 பசங்க அப்படின்ற மாதிரி இது ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக தான் போகிறோம். சாரி, 4 பேராக போக போகிறோம். நான், என் மச்சான், என் ஒய்ஃபு, அவங்க தங்கச்சி அப்படின்ட்டு பசங்க ஒரு 3 பேர் அப்படின்ற மாதிரி வண்டியை அழகாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்ம மாருதி ஈகோ காரில் தான் இந்த பாண்டிச்சேரி ட்ரிப்பு. எப்போ பாரு என்னது கோவிலுன்னு சொல்லி கோவிலாக போகிறோம் அப்படின்னு தான் மச்சான். அதனால் ஒரு ஆறுதலாக ஒரு சுற்றுலாவாக சம்மர் ஸ்பெஷலாக நம்ம பாண்டிச்சேரி போகலாம் அப்படின்ட்டு. நான் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பாண்டிச்சேரி போயின்னுக்கிறது. ஆமாம், முதல் முறையாக இங்கே இருந்துக்கினே நான் பாண்டிச்சேரி போனது கிடையாதுல்ல, இதுதான் ஃபஸ்ட் டைமாக போகிறோம். நம்ம அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் கிடையாது. பீச்சு எல்லா நேரமும் நம்ம பீச்சுன்னு சொன்னால் மகாபலிபுரம் பீச்சு தான் பார்த்துருக்கோம். அதனால் பாண்டிச்சேரி பீச் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். அங்கே போயிட்டு எங்கே ஸ்டே ஆக போகிறோம், எங்கே நம்ம முழுக்க சிஎன்ஜில் தான் போகிறோம், எங்கே சிஎன்ஜி போட்டு ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். நிறைய நம்ம சிஎன்ஜி ஆப்பில் நிறைய இடங்களில் காட்டியிருக்கோம். மோஸ்ட்லி சிஎன்ஜி ஸ்டாக் இருக்கா இல்லையானே தெரியுது கிடையாது. அதுக்கு எதனா அந்த ஆப்பில் இது கொடுத்துருக்கலாம், அதாவது ரெட்டில் க்ரீனில் கொடுக்குற மாதிரி. ஸ்டாக் இருந்தால் ரெட்லேயும் க்ரீன்லேயும், ஸ்டாக் இல்லைன்னா ரெட்லேயும் நிறைய இடத்துல போய் சிஎன்ஜி கிடைக்காம திரும்பி வந்திருக்கோம். அதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ எங்கே சிஎன்ஜெல்லாம் ஃபில் ஆச்சு, இன்னும் எங்கே போட்டுக்கிறோன்ட்டு, எங்கே ஸ்டே ஆகணும், எந்தெந்த பிளேஸை பாண்டிச்சேரியில் பார்த்தோம் அப்படின்ட்டு, நம்ம ஃபேமிலியாக போகிறதுனால எப்படி போய் பார்க்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது உங்கள் கிருத்திஸ் ட்ராவல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு பாருங்கள். அப்படியே என்ன பண்ணோம், அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு இருந்து செஞ்சுக்கு திண்டிவனத்துக்கு நடுவில் ஒரு சிஎன்ஜி ரீஃபில்லிங் பண்ணுறதுக்கு போனோம். அங்கே ஸ்டாக் இருந்தது, சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் 90 ரூபா ரேட்டு. அங்கே போயிட்டு அழகாக ஃபில்லிங் பண்ணிக்கிறோம். இதை பற்றிய டிஸ்கிரிப்ஷனில் இந்த லொக்கேஷன் தரேன். திண்டிவனத்துக்கு செஞ்சு தாண்ட போக சொல்லவே சிஎன்ஜி காட்டுது. ஸோ உங்களுக்கு இது பாரு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செஞ்சிக்கும் தீவனூர் அப்படின்ற ஊருக்கும் நடுவில் இருக்குது. திண்டிவனத்துக்கு நடுவில் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கினீங்கன்னா அழகாக போய் திண்டிவனம் போயிட்டு திரும்பி வந்துடலாம். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிச்சாவரமும் போக போகிறோம். அதனால் அங்கே போய் திண்டிவனத்துக்கு உள்ளே போயிட்டு ஏதாவது ரீஃபில்லிங் இருந்தால் நம்ம சிதம்பரத்தில் போய் அடுத்து ஃபில்லிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ வீட்டிலேருந்தே ஃபில் பண்ணிக்கின்னு இங்கே தீவனூர்லேயும் ஒரு ஃபில் பண்ணிக்கின்னு வந்துட்டோம். ஒரு 4:45 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பாண்டிச்சேரி உள்ளே வந்துட்டோம். இந்த பாண்டிச்சேரியுடைய என்ட்ரன்ஸில் நம்மளுக்கு பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்ல ஒரு 180.5 கிலோமீட்டர் வேலூர்லேருந்து முன்ன பின்ன ஆகலாம். அது கொஞ்சம் அவங்க இடத்த பொறுத்தல. அழகாக உள்ளே வந்தாச்சு. ஒரு 180 கிலோமீட்டர், 200 கணக்கு போட்டு வச்சுருந்தோம். இருந்தாலும் 450 கிலோமீட்டர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சது. காலையில் வந்தாச்சு கரெக்டாக. ஒரு அங்கே போயிட்டு பேரடைஸ் பீச் போனால் 9 மணிக்கு தான் ஓப்பனிங்க. அதனால் என்ன பண்ணோம், பக்கத்தில் இந்தமாரி மீனவர்கள் இருக்கிற இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே ஃப்ரீ தான், வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு காலையே சூரிய உதயத்துக்காக என் மச்சான் கேமராவோட வந்துட்டோம். எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். அப்படியே வந்தாச்சு பாண்டிச்சேரி பீச்சை பார்க்குறதுக்கு. அப்படியே இறங்கி நடந்து சாக்ஸில் ரெடி ஆகிட்டு சன்ரைஸுக்காக வந்தாச்சு. ஸோ ஒரு அருமையான காலை பொழுதை பாண்டிச்சேரி பீச்சிலேருந்து ஆரம்பிக்கிறோம்.
எப்படி இருக்குது இது பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணிக்கினே பாருங்கள். ஸோ நீங்களும் பீச்சுக்கு போக போகிறீங்க அப்படின்னா எதனா டவுட் இருந்தால் பாண்டிச்சேரி பீச்சுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எந்தெந்த பீச்சு பார்க்கலாம் அப்படின்றத 1 by 1 சொல்கிறேன். மொத்தம் 4 பீச்சும் பார்க்க போகிறோம். 4 பீச்சு, ஆமாம். சாண்டோஸ் பீச்சு, அதான் பேரடைஸ் பீச்சு, ஹிடன் பீச்சு, அப்புறம் பாண்டி பீச்சு, அப்புறம் ராக் பீச். ஸோ இந்த 4 பீச்சுமே நம்ம பாண்டி மெரினா பீச் இது எல்லாமே பார்த்து 4 பீச்சும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா செம்மையான ஒரு அலைகள். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா பாண்டிச்சேரியில் ஆயம் அதிகம். ஸோ கேர்ஃபுல்லாக குளிக்கணும். அலைகளும் அதிகமாக இருக்குது. ஸோ நான் எதிர்பார்த்த மாரி நம்ம மகாபலிபுரம் மெரினா பீச்சில் இருக்கிற அளவுக்கோட இங்கே ஆயமும் இதுவும் அதிகம். அதனால் கேர்ஃபுல்லாக குளிங்க. தயவுசெய்து கொஞ்சம் நீச்சல் தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குளிங்க. ஸோ நம்ம அதனுடைய உதயத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறோம், சன்ரைஸுக்காக. அப்படியே ஒரு செல்ஃபி. பார்த்தீங்களா பீச் ஃபுல்லாக காலியாக இருக்குல்ல. இந்த நீட்டில் இருந்து அந்த நீட்டு வரைக்கும் காலியாக இருக்குது. செம்மையாக இப்போ தான் ஆட்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க 1 by 1. ஸோ எல்லாருமே நிறைய பேர் வந்திருப்பாங்கள்ல சன்ரைஸ் பார்க்கறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா பீச்சை ஃபுல்லாக வெறிச்சோடி கிடைக்கிறதில்ல நம்ம முதல்ல வந்துக்கிறோம் அழகாக. ஸோ அப்படியே வந்து பாண்டிச்சேரியுடைய பீச்சை நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். ஒரு 170 ரூபா டோலும் இதில் நம்மளுக்கு அப்ளிகபிள். ஸோ இது வரைக்கும் இதுக்கப்புறம் 3 டோல் இதில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணமங்கலத்தில் 1, செஞ்சில் 1, பாண்டியில் 1, 3 டோல் இதில் 165 ரூபா காட்டிதான். ஒரு 170 ரூபா 180 ரூபா வச்சுக்கலாம் டோலுக்கு. பார்த்தீங்கன்னு தெரியும் சன்ரைஸுக்காக காத்துக்கொண்டு ஒரு அருமையான காலை பொழுதில் சூப்பராக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் கிருத்திஸ் ட்ராவல்.
பிறகு என்ன சன்ரைஸ் பார்த்தாச்சு, முழுசாக பார்த்துட்டு அங்கேருந்து ஹிடன் பீச் பக்கத்தில் ஆத்தோரத்துக்கு அந்த பக்கமாக இன்னும் ஒரு சுற்றிக்கின்னு மறுபடியும் வந்தாச்சு ஹிடன் பீச்சுக்கு. அங்கேயும் ஓப்பனிங் 9 o'clock. அங்கே பார்த்தீங்கன்னா தெருவும் நானும் காக்காவும் சண்டை போட்டு இருந்துச்சுங்க, அதை தான் நம்ம பார்த்துன்னு இருந்தோம். அப்புறம் என்ன அப்படியே பார்த்துட்டு எல்லா பீச்சும் பார்த்துட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ஒரு அருமையான ரிசார்ட்டு மேக் மை ட்ரிப்பில் தான் புக் பண்ணியிருந்தோம். ப்ரைஸ் வந்து 3500 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட. பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு அருமையான ஒரு ஏசி எவ்வளோ இருக்கிற ஒரு 2 ரூம் செம்மையாக இருக்குது. டிவி பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு குக் பண்ணுறதுக்கு இது ஃப்ரிட்ஜு ஆர்ஓ இதுவே, ஸோ ஒரு பாத்ரூம், ஸோ எல்லாம் ஒரு அருமையான ஒரு இது இருந்துச்சு. செம்மையான ஒரு ரெசார்ட் வில்லா பீச் பக்கத்துலேயே செம்மையாக இருந்துச்சு. பண்ணி பார்த்துக்குங்க. அப்படியே வெளியே வந்தோன்னே அது பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி இருக்குல்ல பீச்சு, அதை தான் நம்ம பீச்சு இது. அப்புறம் என்ன நைட் ஆனவொடனே போயிட்டு இதுவெல்லாம் பார்த்துக்கின்னு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கின்னு எங்கள் ஒயிட் டவுனில் அப்படியே நைட் இங்கே ஒயிட் டவுனில் போய் எடுத்துக்கின்னு ராக் பீச்சுக்கு போயிட்டு நைட்டு அங்கே இருந்த காந்தி சிலையை அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பீச் வாரத்தில் நேரம் உட்காந்து அப்படியே வீடியோலாம் பார்த்துக்கின்னு ரசிச்சுட்டு கடலை அலைகளுடைய ஓசைகள்லாம் ரசிச்சுட்டு வந்தாச்சு. இதை தான் பார்த்துன்னுக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நைட் டைமில் நம்ம ராக் பீச்சில் தான் இருக்கிறோம். ஸோ அங்கே பக்கத்தில் இங்கேருந்து எங்கள் வில்லா ரிசார்ட் இருக்கிறது வந்து ஒரு 1.25 கிலோமீட்டர்லேயே இது 1.25 கிலோமீட்டர்லேயே ஒயிட் டவுனுக்குள்ளே வந்துடலாம். கார் வச்சுனுக்கிறதுனால வண்டி எடுத்தோம்னா அடுத்த 5 நிமிஷத்தில் ஒயிட் டவுனுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஒரு நாள் முழுக்க இந்த பீச்சு எந்த பீச்சு 5 பீச்சும் பார்த்துட்டு நைட்டு வந்து ஸ்டே வந்து அங்கே போயிட்டோம். ஸோ வில்லாவில் செம்ம அழகான ஒரு சீன். மார்னிங் அதேமாதிரி சன்செட்டும் பார்த்துட்டோம். சன்செட் பார்த்து முடிச்சுட்டு சன்ரைஸுக்காக வெயிட்டிங்கு. திரும்பவும் சன்ரைஸ் பார்க்கலான்ட்டு இது பாருங்க 3 வழியில் மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை வந்து சித்ரா பௌர்ணமியில். ஸோ அதனால் அந்த டைமில் செம்மையான ஒரு வியூ பாயிண்டில் பாண்டிச்சேரியில் பார்த்தாச்சு. அப்புறம் என்ன தூங்கி வந்து நைட்டு சாப்பிட்டுட்டு டின்னர் காமாட்சி அம்மன் ஹோட்டல் இல்லைன்னா சவுத் இண்டியன் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நம்ம போய் ஸ்டே ஆகிட்டோம். அங்கே ஒரு ஃபுட்டு ஒரு 1000 ரூபா ஆச்சு. 4 பேருக்கு சாப்பிட்டதுக்கு 5 பேருன்னு வச்சுக்கலாம் கணக்கு. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம ரூமுக்கு போய் பார்த்து தூங்கியாச்சு. காலையில் விடிகாலையில் என் பையன் மட்டும் எழுந்துக்கினா எங்கள் ஒய்ஃபோட அவங்கள சன்ரைஸ் பார்த்துன்னு என் மச்சான் எழுந்துக்கல. அவர் நல்லா இந்த உறக்கத்தில் இருந்ததுனால சன்ரைஸ்லாம் முடிச்சுட்டு பிறகு வருவார். அப்போ தான் அந்த டைமுக்கு தான் அவருக்கு இதாகும். நம்ம சன்ரைஸும் மறுபடியும் ஒரு சன்ரைஸை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இவ்வளோதாங்க பாண்டிச்சேரியில். என்ன ஒயிட் டவுனுக்குள்ளே நிறைய இடம் இருக்குது, ஆனால் எங்களுக்கு பார்க்கறதுக்கு டைம் இல்லை. எல்லாம் நடக்கிறதுக்கு முடியாமல் டயர்டாகிட்டாங்கன்ட்டு நாங்கள் சீக்கிரமாக பீச்சுக்கு வரைக்கும் பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லாமல் அழகாக தூங்கி வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்ததே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான். அதனால் ரெஸ்ட்டை எடுத்தாச்சு. என் பையன் மட்டும் சிப்பி நண்டெல்லாம் பொறுக்கின்னு இருந்தார். கடலில் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. இங்கேருந்து இப்போ கிளம்பிட்டு ரூம்லாம் வெக்கேட் பண்ணிக்கணும். ஒரு 10-11 மணி அளவில் வெக்கேட் பண்ணிக்கின்னு பிச்சாபுரம் போனோம். அவ்வளோதாங்க வேலை. ஸோ மார்னிங்கில் ஒரு அருமையான ஒரு காலை பொழுதில் நம்ம இது ஸோ ஒரு என்ன சொல்கிறது, நிறைய நாள் ஒர்க் பண்ணாலும் எதனா ஒரு நாள் எங்கேயாவது கடற்கரை ஓரமோ இல்லை மலைப்பகுதிக்கும் போயிட்டு நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிட்டோம். வீட்டில் இருக்கிறவங்கள இட்டுன்னு போகிறது அவங்களையும் மைண்ட் ரிலீஃப் பண்ணோம்ல. எவ்வளோ தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆனால் அமைதிக்காக கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துக்கு இட்டுன்னு போகிறது நல்லது. ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்காகவே நம்ம ஒய்ஃபுங்களுக்காக இந்த பதிவு. ஸோ ஒரு அருமையான இதுவில் முடிச்சாச்சு. ஸோ என் பையனுக்கு அந்த ராக் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்றது ஆசை. இவ்வளோ ஆளாக பார்த்து மேரினேட் இருந்தாலும் நிற்க வச்சு வீடியோ எடுத்தாச்சு. அந்த வீடியோ ஃபோட்டோவும் ஆட் பண்ணுற பாருங்கள், செம்மையாக இருக்கும். சூரியனுடைய உதயத்தில் சன்ரைஸ் இருக்கிற இடத்துல நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஒரு அருமையான இதுவில் முடிச்சாச்சு.
அடுத்து இந்த என்னத்தை பாருங்கள், ஒயிட் டவுனில் மறுபடியும் காலையில் சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கின்னு அங்கேருந்து சென்னை ஒயிட் டவுன் பாண்டிச்சேரி விட்டு வெளியே கிளம்பியாச்சு. 274 கிலோமீட்டர் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே அப்படின்னா பிச்சாவரம். ஆமாம், பிச்சாவரம் போட் ஹவுஸ். அங்கே சம்மர்ன்றதுலாம் கூட்டம் அதிகமாக இருக்க போகுது. அதனால் முன்னாடியே போயிட்டு சீட்டு பிடிக்கணும். அது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு தெரியாது. அப்படின்ற கணக்கு போட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து போயிட்டு சிதம்பரத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு, ஆமாம் வழக்கம் போல் மட்டன் பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து பிச்சாவரத்துக்கு போயிட்டோம். மதிய நேரம் ஆயிடுச்சுல, அதனால் மங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து 4:30 மணி அளவில் வந்துட்டோம். 4:30 மணி அளவில் இல்லை, 1:30 மணிக்கு வந்தோம். டிக்கெட்டு எடுத்தோம். 3 மணிக்கு டிக்கெட். 1:30 மணிக்கு எடுத்ததுக்கு 3 மணிக்கு போட்டிங்னு டைம் கொடுத்தாங்க. அவ்வளோ கூட்டம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு 4:30 மணிக்கு தான் எங்களுக்கு போட்டிங்க்கு அலாட் ஆயிடுச்சு. ஸோ மேலே டைமிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் ஷோ ஆகும். அந்த டைமுக்கு தான் உள்ளே போயிட்டு பஞ்சிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கே சாயந்தரம் முடிஞ்சு போச்சு. இப்போ தான் பாண்டிச்சேரியில் 2 நாள் ட்ரிப்பு எப்படி இருக்குதுன்ட்டு சிம்பிளாக 2 நாள் ட்ரிப்பு. ஆனால் மங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஆசியாவிலேயே 2வது சதுப்பு நில காடு மங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குது. இதுதான் 2வது மிகப்பெரிய ஃபாரஸ்ட். ஸோ அங்கே ஒரு போட்டிங் அழகாக நம்ம போகிறதுக்கு தயாராகிட்டோம். அவ்வளோதாங்க. இது முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு தான் போகிறோம். வீட்டுக்கு போக சொல்ல எங்கே போனால் பண்ட் வீட்டில் போய் பலாப்பழம் வாங்கணும். ஸோ அங்கே பலாப்பழம் வாங்கிக்கின்னு அங்கேருந்து மறுபடியும் போயிட்டு பலாப்பழம் வாங்கிக்கின்னு அங்கேருந்து கிளம்பி போக வேண்டியது தான். அவ்வளோதாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு த்ரில்லான ஒரு படகு சவாரி நம்ம கைத்தொழுப்பில் தான் போனோம். ஒவ்வொருத்தருக்கு 350 ரூபா, 6 பேருக்கு கணக்கு போட்டாங்க. ஒரு படகை 1200 சில்லற வந்துச்சு ஒரு ஆளுக்கு. சார் 6 பேருக்கு காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்ற மாதிரி 1:30 மணிக்கு வந்து பிச்சாவரம் டிக்கெட் வாங்கி 3 மணிக்குன்னு சொல்லி டைம் கொடுத்து 4:30 மணிக்கு தான் போட்டு கச்சிச்சின்னு அப்படின்லாம் பார்த்துங்க. எவ்வளோ நூடுல்ஸ் ஆகிட்டுன்ட்டு. நம்மளுக்கு ஒன்றும் இல்லைப்பா, நான் பார்த்துன்னு ஜாலியாக தூங்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அப்படியே தூங்கி வந்து ஒரு மங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் அழகான ஒரு இந்த இடத்துல தான் துப்பறிவாளின் படத்தினுடைய கிளைமேக்ஸ் லாஸ்ட்டாக இருக்குல்ல, அந்த இது சண்டெல்லாம் அதெல்லாம் இங்கே தான் எடுத்தது. ஸோ ஒரு செம்மையான ஒரு அட்வென்ச்சரான அந்தமாரி நடப்பாதிக்கிற மாதிரி உள்ளே இருக்கும். நம்ம எதுவும் அங்கெல்லாம் போகிறதுக்கு அனுமதி கிடையாது. ஜஸ்ட்டு படகுல போயிட்டு இந்த மங்க்ரோவ் மரத்தினுடைய இது தெரியும்ல, தண்ணி இருந்தால் தான் வரும். தண்ணிக்கு மேலே பெரிய கலைங்கள்லாம் இருக்காது. அப்படியே அந்த வீடு மாதிரி வரத்துல காய்ங்க உள்ளே வந்துச்சுன்னா வீந்துச்சுன்னா அப்படியே முளைச்சி மரங்கள் அப்படியே ஒரு குறுமரம் மாதிரி ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஃபுல்லாக தண்ணியிலே தான் இருக்கக்கூடிய இது. தண்ணி இல்லைன்னா இது காஞ்சு போயிடும். அந்தமாரி ஒரு செம்மையான ஒரு மங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் ஒரு போட் ஹவுஸு முடிச்சாச்சு. ஸ்பீட் போட்டுக்கு ஒரு ஆளுக்கு 1200 ரூபாய். என்னப்பா அப்படி பண்ணுறீங்க? அதெல்லாம் அப்படி தான், அதெல்லாம் கண்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதனால் சரி நம்ம கைத்துடுப்புலேயே வந்தாச்சு. ஸோ நிதானமாக போயிட்டு கிட்ட போய் பார்த்துட்டு நம்ம வந்தாச்சு. நம்ம வந்த நேரம் நண்டெல்லாம் அந்த இது மேலே ஏறி நின்றுச்சு. செம்மையான ஒரு இது ஈவினிங் டைம்ன்றதுனால செம்மையான ஒரு சீன். நல்லா ஜில்லுன்னு செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ இதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். அப்படியே என்ன நிறைய பேர் வந்திருந்தாங்களா, எல்லாரையும் அப்படியே பார்த்துக்கின்னு நிதானமாக போட்டிங்கில் ஃபோட்டோலாம் எடுத்துக்கினாச்சு. எடுத்துகிட்டு என்ன திரும்பி நம்ம போக வேண்டியது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணிக்கினே பாருங்கள்.
கடைசியாக சூரியனும் அஸ்தமனம் ஆகிறதுக்கான நேரம் வந்தாச்சு. இப்போது நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம். அப்புறம் வெளியே போயிட்டு மீன் கடையில் மீன் ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்டுட்டு இறாலாம் சாப்பிட்டுட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் என்ன, நேராக வீட்டுக்கு பண்ருட்டி போக போகிறோம். பண்ருட்டியில் போயிட்டு பழம் வாங்கிட்டு போக போகிறோம். இன்னொரு விஷயம், இன்னும் முக்கியமான குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து யாரும் சிதம்பரத்தில் இருக்கிற சிஎன்ஜி பங்கை நம்பி வராதிங்க. அதானி குரூப் தான் இருக்குது. ஒரே ஒரு பங்கில் கூட ஸ்டாக் கிடையாது, எப்பவுமே கிடையாதுன்னு ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. அதே போல் எங்கேயுமே கிடைக்கல. கடைசியாக 65 கிலோமீட்ரு பெட்ரோலை ஓட்டிட்டு பண்ருட்டியில் ஸ்டாக் இருந்தது. அவருக்கு ஃபோன் பண்ணோம், பங்க் இதில் அவர் பங்க்கில் இருக்குது, ஸ்டாக் இருக்குது, 9 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாக் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு இதுவுக்கு நன்றி. பண்ருட்டியில் வந்து ஃபில் பண்ணிக்கின்னு அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மீதி எந்த இடத்துலையுமே கிடையாது. ஃபோன் பண்ண ஃபோன் போல் நாட் ரீச்சபிள், என்ன சொல்லுவாங்க, சிஎன்ஜியாக கிடைக்கலப்பா. 65 கிலோமீட்டருக்கு வண்டி இதில் தான் வந்துச்சு, அதில் பெட்ரோலில் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கேஸுக்கு போட்டு கேஸ்லேருந்து வண்டி எடுத்துக்கின்னு வந்தோம் பண்ருட்டிலேருந்து. அவர் ஃபோன் பண்ணான்னா எடுத்தார், அவரும் எங்கேயோ டிரைவிங் இருந்தார், அவருக்கு மிக்க நன்றி. அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நேரம் கேவுக்குப்பம் வந்துட்டோம். அங்கே தான் ட்ராப் பண்ணேன் மச்சான். அதனால் வேலூர் வந்துட்டு 1:15 வீட்டுக்கு வந்தாச்சு. டோட்டலாக 550 கிலோமீட்ரு எதிர்பார்த்த மாதிரி 550 கிலோமீட்ரு சுற்றிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் பாண்டிச்சேரியினுடைய இது. சூப்பராக இருந்துச்சுல்ல? தயவுசெய்து சிஎன்ஜி நம்பி உள்ளே வந்துடாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியாதனால. நான் பட்ட கஷ்டம் வேறு யாரும் பண்ணாதீங்க. ஆப்பில் காட்டுற மாதிரி வேறு ஏதாவது ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான். வேறு என்ன, ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு, அதோட வீட்டுக்கு போயாச்சு. இவ்வளோதான் காய்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வேலூர் டு பாண்டிச்சேரி இதுதான் ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி போனது. ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், ரெஸ்ட் எடுத்தோம். அதேமாரி நீங்களும் வந்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கலாம். அடுத்து விட்டு போன சில இடங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் அடுத்த ட்ரிப்பில் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வாட்டி பண்ருட்டியில் இருக்கிற ஒரு பெட்ரோல் சிஎன்ஜி பங்க் அவருக்கு மீண்டும் நன்றி. ஏன்னா ஃபோன் பண்ணோன்னா அவர் ஒருத்தர் தான் ஃபோன் எடுத்தார், மீதி எதுக்கும் ஃபோன் போனதும் எடுக்கலை. அந்தமாரி ஒரு இது இருந்தது. அவருடைய பங்குக்கு நன்றி, அந்த உயிருக்கு நன்றி. தேங்க்யூ, பாய், see you.